இங்கே ஆலிஸுங்கிற ஒரு பொண்ணு ஒரு பாட்டிக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே முடியை வெட்டி வெட்டி விட்டுடுறாங்க. காரணம் என்னென்னா, அந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த ஆலிஸ் மேலே அந்த பாட்டியோட பேரனுக்கு காதல் வந்துடக்கூடாதுன்னு அந்த பாட்டி ரொம்ப கவனமாக இருக்காங்க. இருந்தாலும் ஆலிஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கா. ஜானுங்கிற அந்த பேரன் ஊர்லேருந்து படிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வரான். ஆலிஸை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆலிஸ் மேலே சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு ஒரு பிரியம் இருக்குது. ஆலிஸ்க்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசுகிறத அந்த பாட்டி தடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அப்படித்தான் ஆலிஸ் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வெளிப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நார்மலாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு டின்னர் அப்போ ஆலிஸ் மேலே இவனுக்கு காதல் வந்துடக்கூடாதுங்கிறக்காக அந்த பாட்டி இவளை ஒரு 70 வயசான ஆளுக்கு கட்டி வைக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரத்துலேயே அவன் இங்கிருந்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தடுக்க முடியாத ஆலிஸ்க்கு கண்ணீர் அதிகமாக வந்துருச்சு. திடீர்னு கையில் வச்சுருந்த டம்ளரை கீழே போட்டு உடைச்சிட்றா. உடைச்ச உடனே அந்த பாட்டி இவளை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு பொறுப்பே இல்லை, இவளை எங்கேயாவது அனுப்பி விடணுன்ற மாதிரி சொல்லும்போது திடீர்னு அந்த ஜான் வந்து இவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பும் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு இது சுத்தமாக பிடிக்கல. வேலைக்காரிக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குறேன்னு அந்த பையனையும் சொல்கிறாங்க. ஆனால் ஆலிஸ்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுக வந்து ரோட்டுக்கு வந்துடுறா. ரோட்டுக்கு அவளை தேடி வந்த அந்த பையன் நம்ம 2 பேரும் உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிடலாம், பாட்டி கண்ணில் பட வேணான்னு சொல்கிறான். சந்தோஷத்தில் அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் மயங்கி விழுகிறா.